Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாகை அருகே மீன் ஏற்றிச் சென்ற வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். லெனின், வணக்கம். விபத்துக்கான காரணம் என்ன? உயிரிழந்தவர்கள் யார் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கா? நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலை காரைநகர் புதுப்பாலம் அருகே திருத்துறைப்பூண்டில் இருந்து வேளாங்கண்ணி நோக்கி சென்ற கார்த்திக் மற்றும் அவரது 8 வயது மகன் பிரணவ், ஓரடியம்புலம் ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர் தாமரச்செல்வன் ஆகிய மூவரும் இருசக்கர வாகனத்தில் சித்தர் கோவிலுக்கு இன்று காலையில் சாமி கும்பிட சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே மீன் ஏற்றி கொண்டு வந்த முத்துப்பட்டை நோக்கி சென்றுள்ளது. அப்போது மீன் வாகனத்தை அதே திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த திருவாரூர் மாவட்டம் சேந்தங்குடி மோகன் மற்றும் அவரது நண்பர் மனோஜ் ஆகியோர் மீன் வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது 2 இருசக்கரம் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் தாமரச்செல்வன் கீழே விழுந்ததில் அவர் மீது பின்னாடி வந்து கொண்டிருந்த மீன் ஏற்றி வந்த லாரி என்று ஏறி இறங்கியது வந்து தாமரச்செல்வன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த கார்த்திகை 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஒரத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் இருவரின் பிறரும் தற்போது நாகை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் உள்ளது. சம்பவத்தில் மோகன் என்பவருக்கு இடது பக்கம் நெற்றி மற்றும் 2 கால்களின் காயங்கள் ஏற்பட்டும், மனோஜ் என்பவருக்கு இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்த கார்த்தியின் மகன் மேல் சிகிச்சைக்காக தற்போது தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி லெனின். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.